இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையுடைய ஆசிரியர் சேவையில் சம்பள அதிகரிப்பு தொடர்பான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக 2024ஆம் ஆண்டு புதிய அரசாங்கம் பதவியேற்றதுக்கு பின்னர் சம்பள அதிகரிப்பு இலங்கை ஆசிரியர் சேவையில் பல்வேறுபட்ட சம்பள அதிகரிப்பு இடம்பெற்றிருந்தன. நான் இந்த அண்மை நாட்களாக சில வீடியோஸை பார்த்துருந்தோம் சோஷியல் மீடியாலையும் நியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வட மாகாணத்தில் வவுனியாவுடைய இலங்கையுடைய வடமாகாணம் வவுனியா இவ்வாறான பிரதேசங்களில் ஆசிரியர்கள் தங்களுக்கு எதிராக அதாவது அரசாங்கத்துக்கு எதிராகவும் அல்லது தங்களுடைய கோரிக்கைகளை முன்வச்சு பல்வேறுபட்ட ஆசிரியர் போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருந்தன. அதன் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு வீடியோ இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லப்பட்ட வீடியோ வகுப்பறையில் இருக்க வேண்டிய ஆசிரியர்கள் வீதியில் இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்ற தொடர்பான ஒரு விளக்கமான ஒரு கட்டுரை வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த அடிப்படையில் நான் இந்த ஆசிரியருடைய சம்பளம் நடைமுறையில் இருக்கிற சம்பளம் எவ்வளவாக அதிகரிக்கப்பட போகிறது 2024 இருந்து 2027 வரையான அந்த சேக்குலர் டைம் பீரியடில் எவ்வளவு அதிகரிக்க போகின்ற தொடர்பான விளக்கமான வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்க போது. அதாவது ஆசிரியர் சேவையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக சேவை இலக்கம் 1, 2 மற்றும் 3 என்ற கேட்டகரி அடிப்படையில் இந்த சம்பள உயர்வுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் இருக்கிற ஒரு ஆரம்ப ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசிரியருக்கான சம்பளமாக 2024ஆம் ஆண்டு மிக குறைந்த சம்பளமாக 31,490 ஆக கூடியதாக 38,165 காணப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போதைய அதிகரிக்கப்பட்ட புதிய சம்பள அதிகரிப்பின் அடிப்படையில் 2027 ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சம்பளம் எவ்வளோ வரும் என்றால் 53,060 இருந்து 65,000 அதி உச்சமாக வழங்கப்படும். இதன் அடிப்படையில் அதிகரிப்பானது 21,000 இருந்து 26,000 அதிகரிப்பு. ஏறத்தாழ இந்த சம்பள அதிகரிப்பானது 2024 இருந்து 2025 வரையான காலப்பகுதிக்கு ஆக குறைந்தது 50% மேற்பட்ட அதிகரிப்பாகத்தான் இங்கே காணப்படுது. எல்லா சம்பளமே 50% அல்லது 65% மேற்பட்டதாகத்தான் காணப்படுகிறது. இந்த ஆசிரியர் சேவையில் டிப்ளோமா, ட்ரெயினர்ஸ், அதே மாதிரி கிராஜுவிட்டிஸ், பிஇடெக் அதாவது பேச்சுலர்ஸ் எஜுகேஷனில் இருக்கிற ஆட்களுக்கும் இது சம்பள அதிகரிப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. அவரோட சம்பளத்தை பார்த்தீங்கன்னா டிப்ளமா கேட்டகரியில் இருக்கிற அதாவது குவாலிஃபிகேஷனோட டீச்சிங் சேவையில் இருக்கிற ஒரு ஆசிரியருக்கான ஆகக்குறைந்த சம்பளமாக 34,160ஆகவும் ஆக கூடியதாக 43,235 காணப்பட்ட சம்பளம் தற்பொழுது ஆக குறைந்த சம்பளம் 57,860ஆகவும் ஆக கூடிய சம்பளம் 74,160ஆகவும் ஏறத்தாழ 23,000 இருந்து 30,000 வரைக்குமான அதிகரிப்பு இந்த கேட்டகரியில் காணப்படுது. ரெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெய்னர்ஸுக்கான சம்பளமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வெல் ட்ரெயினர்ஸ் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய ஆகக்குறைந்த சம்பளம் ஏற்கனவே 36,000 வழங்கப்பட்ட இடத்துல தற்பொழுது 61,620 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆக கூடிய சம்பளமாக இந்த ரெய்னர்ஸ் டீச்சர்ஸுக்கு 43,235 ரூபாய் வழங்கப்பட்ட இடத்துல தற்பொழுது 74,160 வழங்கப்படக்கூடியதாக இருக்குது 1/1/2027. இதன் அடிப்படையில் இவரோட சம்பளமும் ஏறத்தாழ 30,000 ரூபாய் வரைக்குமான அதிகரிப்பு ஒரு பெரிய ஒரு அதிகரிப்பை காட்டுறதாக இருக்குது. அதே மாதிரி இந்த டிப்ளமா பேச்சுலர்ஸ் டிகிரி வச்சிருக்கிற டீச்சர்ஸுக்கு மினிமம் சம்பளம் 40,000 இருந்தது தற்பொழுது 69,860 காணப்படுகிறது. 29,000 ரூபாய் அதிகரிப்பும் 51,550 ஆக கூடிய சம்பளமாக காணப்பட்டது தற்பொழுது 89,230 அதாவது இதனுடைய அதிகரிப்பு 37,680 காணப்படுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் ஆக கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற SLTS 1 என்ற கேட்டகரியில் இருக்கிற டீச்சர்ஸுக்கான மினிமம் சம்பளம் 56,770 காணப்படுது தற்போது 98,580 அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 41,000 ரூபாய் அதிகரிப்பு. இது 80% அது மேலான அதிகரிப்பாக காணப்படுது. அதே சந்தர்ப்பத்தில் ஆக உச்ச சம்பளம் பெற்றவர் 89,370 பெற்ற டீச்சர்ஸுக்கான சம்பளம் 1,57,000 ரூபாயாக பெறப்படுகிறது. இது டீச்சர்ஸ் அதி உச்ச கேட்டகரியில் இருக்கிறதாக இருக்கும். இது இல்லாமல் ஐஏஎஸ் கேட்டகரியில் இருக்கிற டீச்சர்ஸ் அட்வைசர்ஸுக்கான சம்பளத்தை பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2 இருக்குது. இவரோட சம்பளம் அதி உச்சமாக தற்பொழுது 1,47,000 வரைக்கும் 1/1/2027 அதிகரிக்கக்கூடியதாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் சேவையில் பிரின்சிபல் கேட்டகரியை பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 என்ற கேட்டகரியில் லெவல் 3 பொறுத்த வரைக்கும் அதி உச்ச சம்பளமாக 53,000 வழங்கப்பட்ட இடத்துல தற்பொழுது 38,985 அதிகரிப்பு ஏற்பட்டு 92,320 ரூபாய் அதிகரிப்பும்
அதாவது அடுத்த சம்பளமாக வழங்கப்பட காத்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் 64,000 சம்பளம் வழங்க பெற்ற ஒரு ஆசிரியர் பிரின்சிபல் கிரேட் 2ல் இருந்த பிரின்சிபல் தற்பொழுது 1,12,000 ரூபாய் சம்பளம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 48,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு காணப்படுகின்ற சந்தர்ப்பம். அதே சந்தர்ப்பத்தில் கிரேட் 1ல் இருக்கிற டீச்சர் அது பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் 97,000 அதிகபட்ச சம்பளம் பெற்ற டீச்சர் தற்பொழுது 1,72,000 ரூபாய் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 74,000 ரூபாய் அதிகரிப்பாக காணப்படுது. நடைமுறையில் இந்த சம்பள அதிகரிப்பை கொண்டு ஒரு டீச்சர்ஸ் தற்பொழுது தங்களுடைய வருமான வாழ்க்கை தரத்தை கொண்டு முன்னேற்ற முடியுமா என்று சொன்னால் உண்மையாக பொறுத்த வரைக்கும் அவ்வாறான அதற்கான சந்தர்ப்பம் வந்து பெரிய அளவில் குறைவாகவே காணப்படுது. என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுதைய வாழ்க்கை செலவு, பொருட்களுடைய விலைவாசிகள், பொருட்களுடைய விலையில் ஏற்பட்டிருக்கின்ற அதிகரிப்பு, பணவீக்கம், இந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு 4 அல்லது 3 பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு வீட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துறதுக்கு இந்த சம்பளம் போதுமானதா என்று சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில் இல்லை என்று தான் சொல்லணும். இது பல்வேறுபட்ட காரணங்களில் சார்ந்திருந்தாலும் ஆசிரியருடைய விடுமுறைகள் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி வந்து வேலை நேரம் குறைவாக இருக்கின்ற எந்த ஒரு எவ்வாறான காரணம் சொன்னாலும் வாழ்வாதார செலவுகளில் மாற்றம் ஏற்பட போகிறதில்லை. ஒரு ஆசிரியர் 2 மணி வரைக்கும் அல்லது 4 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் கூட அவர்களுடைய வாழ்வாதார செலவுகள் 3 நேர சாப்பாடு, உடை, அதுவல்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான தகவலாக வழங்க வேண்டும் எதிர்பார்த்திருந்தான். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம்.